ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் 4 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். சின்னசாமி மைதானத்துக்கு வெளியே அந்த அணியின் வெற்றியை கொண்டாட ரசிகர்கள் கூட்டமாக திரண்டிருந்தனர். இதில் 4 உயிரிழந்திருக்கின்றனர். செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், 4 இறந்திருக்கின்றனர். முறையா பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யலையா? கூட்ட நெரிசலை சரியா கட்டுப்படுத்தலையா? என்ன நடந்தது? விவரங்கள். 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்சிபி அணி ஐபிஎல் கோப்பையை வென்றிருக்கக்கூடிய நிலையில பெங்களூர்ல ஆர்சிபி அணிக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக கர்நாடக அரசு சார்பிலையும் ஆர்சி நிர்வாகம் சார்பிலையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சற்று நேரத்திற்கு முன்னதாக பெங்களூர் வந்திறங்கிய அவர்களுக்கு அம்மாநிலத்தின் துணை முதலமைச்சர் வரவேற்றிருந்தார். விதன் சௌதா பகுதியில முதலமைச்சர் அவர்கள் அழைத்து பாராட்டு தெரிவித்தார். அந்த பாராட்டு விழா விதான் சௌதா பகுதியில அதிகப்படியான ரசிகர்கள் குவிந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக சின்னசாமி மைதானத்துல ஆர்சிபி அணி நிர்வாகம் சார்பில் ஒரு வெற்றி விழா கொண்டாட்டமும் நடைபெற இருக்கு. நேற்று இரவு ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதுமே இந்த தகவல்கள் மெல்ல மெல்ல ஆர்சிபி ரசிகர்களிடையே பரவ தொடங்கியதுமே இன்று காலை முதலே கர்நாடகாவில் ஆர்சிபி ரசிகர்கள் அந்த பகுதியில பெங்களூரு முழுவதும் குவிய தொடங்கினர். முன்னதாக ஆர்சிபி வீரர்களை திறந்தவெளி பேருந்திலிருந்து மைதானம் வரை ஊர்வலமாக அழைத்துச் செல்வதற்காகவும் திட்டப்பட்டிருந்தது. ஆனால் இறுதி நேரத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால அதை முழுவதுமாக அந்த திட்டத்தை ரத்து செய்துவிட்டு நேரடியாக பேருந்து மூலமாகவே அந்த விதான் சௌதா பகுதிக்கு அழைத்து வரப்பட்டு அந்த இடத்துல அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அந்த இடத்துல ஆர்சிபி வீரர்கள் அழைத்து வரப்படுவார் என்பதால லட்சக்கணக்கான ரசிகர்கள் அந்த பகுதியில குவிந்திருக்காங்க. குறிப்பாக நேற்று இரவு ஆர்சிபி வெற்றி பெற்ற போது 11:30 மணி, அங்கிருந்து ஒரு 24 மணி நேரம் கூட ஆகவில்லை. மிக குறுகிய காலத்துல இத்தனை லட்சம் ரசிகர்கள் குவிவார்கள் என்பதை கர்நாடகா போலீசார் கணிக்க தவறினர். அதன் விளைவு ஒரே இடத்துல அதிகப்படியான ரசிகர்கள் குவிந்த ஒரு சூழல்ல 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. 3 இளைஞர்கள், அதில் ஒரு பெண், மொத்தம் 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் 10 பேர் நெரிசலில் சிக்கி காயமடைந்தும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பகுதியில குவிந்திருக்கக்கூடிய பெரும்பாலானோர் இளைஞர்கள் என்பதால அந்த பகுதி முழுவதுமாக பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் ரசிகர்கள் அதிகப்படியாக குவிந்தாலுமே அது கர்நாடக பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்கள் கொஞ்சம் குறுகலாகத்தான் இருக்கும். இதுவும் ஒரு நெரிசலுக்கு அதிகமான காரணம். பெங்களூர் சின்னசாமி மைதானம் இருக்கக்கூடிய பகுதியும் சரி, அந்த இடமுமே குறுகலா தான் இருக்கும். நம்ம வழக்கமாகவே ஆர்சிபி போட்டிகள் நடைபெறும் பகுதி நேரத்திலே நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல அதிகப்படியான ரசிகர்கள் குவிந்தால் ஒரு நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அவ்வப்போது இப்போ காவல்துறையினர் அந்த பகுதியில ஒரு சிறு தடியடியை நடத்தி கலைப்பார்கள். ஆனா ஆர்சிபி மைதானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 30,000 ரசிகர்கள் அமரக்கூடிய ஒரு மைதானம் என்பதால ஓரளவுக்கு போட்டி நடைபெறும் நாட்கள்ல அதை கட்டுப்படுத்த முடியும். ஆனா ஒரு குறைந்த நேரத்துல எந்தவித ஒரு திட்டமிடலுமே இல்லாம ஒரே நேரத்துல அதிகப்படியான ரசிகர்கள் அந்த இடத்துல குவிந்திருக்கிறது இந்த விபத்துக்கு ஒரு அசாதாரண சூழலுக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கு. இதற்கு முன்னதாக மும்பையில இந்திய அணி உலகக்கோப்பை வென்றிருந்த போது லட்சக்கணக்கான ரசிகர்கள் அந்த மும்பை வான்கடே மைதானம் பகுதியிலையும் அந்த மும்பை கடற்கரை பகுதி இருக்கக்கூடிய மெரைன் டிரைவ் பகுதியிலையும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் குவிந்தாங்க. ஆனா அதில் திட்டமிடுவதற்கு சரியான காலம் இருந்தது. ஏன்னா மேற்கிந்திய தீவுகளில் இருந்து இங்க வர வேண்டும். ஒரு 2 நாட்கள் ஒரு காலம் இருந்ததால மும்பை போலீசார் அதனை சரியான முறையில கையாண்டு எந்தவித அசம்பாத சூழலும் ஏற்படாம சிறப்பாக கையாண்டிருந்தனர். ஆனா அது போன்ற ஒரு சூழல் கர்நாடக போலீசாருக்கு கிடைக்கவில்லை. மிக குறுகலான நேரம் என்பதால சரியான திட்டமிடல் இல்லாதனால இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழல் அந்த பகுதியில ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போதே பலி எண்ணிக்கைங்கிறது 6 அதிகரிச்சிருக்கு. ஒரு பெண் உட்பட 6 பேர் இறந்திருக்காங்க, 13 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். வழக்கமாக ஐபிஎல் போட்டிகள் நடக்கும்போது கிரிக்கெட் நிர்வாகமும் மாநில அரசோட இணைந்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கை, ஒழுங்கு நடவடிக்கை, ஒழுங்குபடுத்துறது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்க. இப்போ இந்த வெற்றி கொண்டாட்டத்தை முழுமையாக யார் ஹேண்டில் பண்ணா, யார் நடத்தினா? இந்த வெற்றி கொண்டாட்டத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமா அந்தந்த அணி நிர்வாகம் நடத்தும். ஏற்கனவே சென்னை அணிக்கு கொரோனா காலத்துல முதலமைச்சர் அவர்கள் ஒரு பாராட்டு விழா நடத்தியிருந்தாரு. அந்த காலகட்டத்தில் எப்படின்னா போட்டி நடைபெற்று முடிந்த உடனே இல்லாமல் சற்று காலம் தள்ளி நடத்தப்பட்டது. ஒரு காலம் தள்ளி நடத்தப்பட்டாலும் ஒரு உள்ளரங்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மிக சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட்டது. மற்ற மாநிலங்களிலுமே இது போன்ற ஒரு இதுதான் நடத்தப்படும். இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி அணிக்கு ஒரு 18 ஆண்டுகளாக
கிடைக்காத ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி தற்போது கிடைத்திருக்கிறது. வெற்றி கொண்டாட்டமும் எந்த விதமான கொண்டாட்டமும் இருந்தாலுமே சரி, அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்க வேண்டும். எல்லை மீறினால் இது போன்ற சம்பவங்கள் நிகழும் என்பதற்கு இன்று நடந்திருந்த அசாதாரண சூழல் தான் சரியான சான்று. ஏனென்றால் ஒரு ஆர்வ மிகுதியில் அந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு தெரியும். அந்த காம்பவுண்ட்ல ஏறி குதிக்கிறதும், ஏராளமான ரசிகர்கள் உற்சாக மிகுதிகளில் சொல்லி குதிப்பது, ஒரு எல்லையை மீறி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதிகப்படியான ரசிகர்கள் குவிந்திருக்கக்கூடிய நிலையில ஒருபுறம் லட்சக்கணக்கான ரசிகர்களை காவல்துறை கட்டுப்படுத்துவதில் இருந்தாலுமே ரசிகர்களிடையுமே ஒரு சில சுய கட்டுப்பாடு வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதத்தை தவிர்க்க முடியும். அதன் விளைவு மிக முக்கியமானது. ரொம்ப குறுகலான நேரத்துல இப்படியான ஒரு வெற்றி விழாக்கு ஏற்பாடு செய்திருந்தது மிக மோசமான விளைவு. இது இரண்டு தரப்பையுமே சாரும் குறிப்பாக பேருந்துல, அதாவது திறந்தவெளி பேருந்துல வெற்றி கொண்டாட்டத்தில் ஊர்வலமாக அழைத்து சென்றால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதை கணித்த காவல்துறை அதிகப்படியான ரசிகர்கள் குவியும் போதும் அசம்பாவிதம் ஏற்படும் என்பதை கணித்திருக்க வேண்டும். இது முழுக்க முழுக்க அரசு நிர்வாகத்தில் பொறுப்பு ஏற்க வேண்டிய ஒரு சூழலும் உள்ளது. அதே நேரத்துல அணி நிர்வாகமும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் குவிந்தால் என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்படும் என்பதை கணித்திருக்க வேண்டும். வழக்கமாக மற்ற மாநிலங்களிடையே ஆர்சிபி போட்டிகள் நடைபெறும் மாநிலங்கள்ல ரசிகர்கள் ஒரு உற்சாக மிகுதியாகவே காணப்படுவார்கள். 18 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு வெற்றி கோப்பை கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்கள் சரியான திட்டமிடலை மேற்கொண்டிருக்க வேண்டும். வெற்றி கொண்டாட்டத்தை இன்றே நடத்தி இருக்கிறாமல் ஒரு சரியான திட்டமிடல் மேற்கொண்டு அதற்கேற்றவாறு நடத்தியிருந்தால் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. பொதுவாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே அடுத்தடுத்து பலி எண்ணிக்கை அதிகரிக்கிறதையும் பார்க்குறோம். 7ஆக உயர்ந்திருக்கிறது பலி எண்ணிக்கை. பெண்களும் அதில் இருக்காங்க. ஒரு சோகமான நிகழ்வு, கொண்டாட்டம்ங்கிறது துயரத்தில் முடிஞ்சிருக்கு. இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகள்லேயே வெகு சில அணியும் அதன் ரசிகர்களும் ரொம்ப ஆக்ரோஷத்தோட அதீத மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அணியாக ஆர்சிபி பார்க்கப்படுதா? அதனால தான் அதிகமான ரசிகர்கள் திரண்டாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் அதில் இருக்குது. ஹரி, அப்படியான ஒன்றாக இருக்கு அதில்? நிச்சயமா மற்ற அணிகளுக்கு பிரான்சைஸ் அணி இருந்தாலும் உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க. ஆர்சிபி அணிகளுக்குமே உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க. குறிப்பாக எல்லா அணிகளுக்குமே உள்ளூர் ரசிகர்கள் மிக அதிகமாக இருப்பாங்க. அதனை கடந்து மற்ற மாநிலங்களிலையும் உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருப்பாங்க. சிஎஸ்கே அணிக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க. என்ன காரணம்னா, தோனி அந்த அணியோட ஒரு முதுகெலும்பா இருக்கக்கூடிய காரணத்தினால, மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானா இருக்கிறதுனால உலகம் முழுவதும் சிஎஸ்கேக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அதே போன்றுதான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பலம் கொண்ட ஒரு அணி, உலகம் முழுவதும் அந்த ரசிகர்கள் இருக்காங்க. ஆர்சிபி அணிக்கும் விராட் கோலி அந்த அணியில ஒரு மிகப்பெரிய நட்சத்திர வீரரா இருக்கிறதுனால அந்த அணிக்கும் உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க. இந்த 3 அணிகளிலுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஆர்சிபி அணி ஒரு கர்நாடக மாநிலத்தின் ஒரு சொத்தாக பார்க்கப்படுகின்றது. மற்ற எந்த மாநில அணிகள் விளையாடும் போட்டிகள் ஆர்சிபி விளையாடும் போட்டிகள்ல கர்நாடக மாநிலத்தின் கொடி ஆர்சிபி மைதானத்திற்கு வெளியே அந்த ஆர்சிபி போட்டி நடைபெறும் நிலையில பார்க்கப்படும். குறிப்பாக ஒவ்வொரு போட்டிகள், ஐபிஎல் போன்ற போட்டிகள் ஒரு பிரான்சைஸ் லீக், ஒரு தனியார் கிளப் அணிகள் நடத்தும் போட்டி. அந்த வித்தியாசம் தெரிந்து சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஆர்சிபி அணிகள் ஒவ்வொரு முறை வெற்றி பெறும்போதும் சமூக வலைத்தளங்கள்ல அவர்கள் எல்லை மீறுவதை மற்ற அணிகளில் ரசிகர்கள் சுட்டிக்காட்டியும் வருகின்றாங்க. இதனையெல்லாம் பார்க்கும்பொழுது அவர்கள், அதாவது கடந்த ஆண்டு மே மாதத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு முக்கியமான போட்டியில ஆர்சிபியோடு தோற்ற போது அங்கு இருக்கக்கூடிய சென்னை ரசிகர்களுக்கு ஆர்சிபி அணியினர் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளத்தில் பரவிய போது அப்பொழுது ஆர்சிபி ரசிகர்களுக்கு பல ரசிகர்கள் கட்டணம் தெரிவிச்சிருந்தாங்க. சரி, அது ஒரு பக்கம். இதெல்லாம் போட்டியில சாதாரணம் அப்படின்னு இருந்தாலுமே இந்த ஒரு வெற்றி கொண்டாட்டம் நடக்கும் பொழுது சரியான திட்டமிடல் இல்லாதது ஒருபுறம், ரசிகர்கள் எல்லை மீறிய உற்சாகம், கொண்டாட்டம், இவை எல்லாமே சேர்ந்து இது போன்ற ஒரு சாதாரண சூழலை கொண்டு வந்து 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த திட்டமிடல் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த பெங்களூரு மைதானம் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப குறுகலான பகுதி. அங்க இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாமே ரொம்ப குறுகலாக தான் இருக்கும். ரசிகர்கள் அழைத்து வரும்போது அந்த பேருந்தில் அழைத்து செல்லப்படும் காட்சிகள் பல முறை நம்ம பார்த்துருக்கோம். அப்போதுமே ரொம்ப குறுகலா இருக்கும். ஆனா 18 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்றது அவர்களுக்கு அந்த ஒரு உற்சாகம் மிகுதியால் ஒட்டுமொத்த ஆர்சிபி ரசிகர்களையும் பெங்களூரு மாநகரத்தை நோக்கி குவிய செய்தது ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதத்திற்கு வித்திட்டுள்ளது.
இப்போ வழக்கமாக நீங்கள் குறிப்பிட்டது போல எந்த அணியும் அந்த அணிக்கு அந்த மாநில அரசு விளையாட்டு அப்படிங்கிற வகையில் தான் கையாண்டிருக்காங்க. ஆனால் பெங்களூரை பொறுத்த வரைக்கும், கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி அது ஒரு ஸ்டேட் டீமாகவே கிட்டத்தட்ட அப்படியாக அது வந்து இத்தனை ஆண்டு காலமாக வழிநடத்தப்பட்டுச்சுங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க. ஆர்சிபி வெற்றி பெற்றால் அந்த நாளை விடுமுறை தினமாக அறிவிக்கணும்னு ரசிகர்கள்லாம் சித்தராமையாவுக்கு கோரிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு அதை வந்து ஸ்டேட் ஓன்டு ஒரு டீமாகவே அந்த அந்த மாநில மக்களின் உணர்வுகளில் கலந்த ஒரு அணியாகவே அதை பார்க்குறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான ஒரு டீம், சென்சிட்டிவான வெற்றியை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மாநில அரசு சரியாக கையாளலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஹரிகரன். அப்படி ஒன்று இருக்காங்க. நிச்சயமா என்ன காரணம்னா, வெற்றி பெற்ற முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி தான் அவங்க வெற்றி பெற்றதுமே பெங்களூரு விதான் சௌதால இருந்து சின்னசாமி மைதானத்திற்கு திறந்தவெளி பேருந்து மூலமா ஒரு ஊர்வலமா அழைத்து செல்லப்படுவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா அந்த திட்டத்தை கடைசி நிமிடத்துல ரத்து செய்திருக்காங்க. என்ன ரீசன்னா, போக்குவரத்து நெரிசல்னு காரணத்தை காட்டி ரத்து செய்தாங்க. பெங்களூர்ல ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாக இருக்கும். அந்த காரணத்தினால ரத்து செய்தாங்க. அதெல்லாம் சரி. ஆனால் அதை கணக்கில் எடுத்த அங்கு இருக்கக்கூடிய அரசும் காவல்துறையும் எவ்வளவு ரசிகர்கள் குவிவார்கள் என்பதை கணிக்க தவறியிருந்தது. ஏனென்றால் கடந்த ஆண்டு ஆர்சிபி மகளிர் அணி கோப்பையை வென்ற போது பெங்களூரு மைதானத்துல லட்சக்கணக்கான ரசிகர்கள் குவிவார்கள். ஆர்சிபி அணியினர் சாதாரணமாக பயிற்சி மேற்கொள்ளும் போதே அந்த பகுதியில ஏராளமான ரசிகர்கள் குவிவார்கள். ஆர்சிபி அணிக்காக அவ்வளவு வெறித்தனமான ரசிகர்கள் கர்நாடகாவில் உள்ளனர். இந்தியா முழுவதுமே விராட் கோலிக்காக ரசிகர்கள் இருந்தாலுமே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவர்களுடைய உயிரில் கலந்த ஒன்றாக ஆர்சிபி அணி இருக்கும். இவ்வளவு வெறித்தனமான ரசிகர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அணியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில இன்று எந்த மாதிரியான அவர்கள் முழுக்க முழுக்க இந்த 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வெற்றி கோப்பை கிடைத்திருக்கிறது, அதனை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு சூழல் எந்த ஒரு கண்ணோட்டத்தில் மட்டுமே கொண்டு சென்றதால இது போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க அரசு மற்றும் அணி நிர்வாகம் இரண்டும் கலந்து பேசி எவ்வாறு திட்டமிடல் மேற்கொள்ளலாம், எந்த மாதிரியான விழா கொண்டாட்டத்தில் ஈடுபடலாம் என்ற ஒரு திட்டமிடலை மேற்கொண்டிருக்க வேண்டும். வெற்றி கொண்டாட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் நேரடியாக மைதானத்திற்கு கொண்டு சென்று வெற்றி விழா நடைபெற்றிருந்தால் இவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருக்காது. திறந்தவெளி பேருந்துல ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுவார்கள் என்ற ஒரு தகவல் பரப்பியதுமே ஆர்சிபி ரசிகர்கள் ஏராளமான குவிய தொடங்கினர். இனிமே அவர்கள் பேருந்துல அழைத்து வந்தாலுமே விமான நிலையத்திலிருந்து அவர்கள் அந்த விதன் சௌதா பகுதிக்கும் சின்னசாமி மைதானத்திற்கும் வரக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே லட்சக்கணக்கானோர் குவிந்தனர். ஒருவேளை இந்த வெற்றி விழா சின்னசாமி மைதானத்தில் மட்டுமே நடைபெறும் என்று அறிவித்திருந்தால் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் காவலர்களை அதிகமாக குவித்திருக்கலாம். குறைந்த நேரமாக இருந்திருந்தாலுமே காவலர்களுக்கு அந்த திட்டமிடுவதற்கு ஒரு சரியாக இருந்திருக்கும். வெவ்வேறான இடங்கள், விமானம் நிலையம் முதல் கர்நாடகா சட்டம் தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் ஏராளமான ரசிகர்கள் இருந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய அனைத்து இடத்திலையுமே வந்துட்டு காவல்துறை பாதுகாப்புல ஈடுபட வேண்டும். பெங்களூர்ல பொறுத்த வரைக்கும் விமான நிலையம் பெங்களூரு நகரத்தை இருந்து மிக தூரமாக உள்ள ஒரு பகுதி. அவ்வளவு தூரத்திலிருந்து இந்த கர்நாடகா தலைமைச் செயலகம் வரை காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதற்கு எவ்வளவு காவலர்கள் தேவைப்படும்? அதே நேரத்தில் அங்கிருந்து கர்நாடகா தலைமைச் செயலகம் பகுதியிலிருந்து சின்னசாமி மைதானத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும். மிக அதிகப்படியான காவலர்களை குவித்து இருக்க வேண்டும். பல இடங்கள்ல ஒரு குறுகலான பகுதிகள், நெரிசல் மிக்க பகுதி என்பதால குறுகிய இடங்கள்ல அதிகப்படியான ரசிகர்கள் குவிந்தது ஒரு சரியான திட்டமிடல் இல்லாததே இந்த ஒரு விபத்துக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க ஹரிகரன். நம்ம பேசிட்டு இருக்கும் போதே பலி எண்ணிக்கை ஒரு புறம் 7 இருப்பதை பார்க்க முடிகிறது. 6 பேர் இன்னும் கவலைக்கிடமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வந்து வெளியாகிருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.